The English version of this video is available in this channel. Please check it out. Hi, இது உங்களோட வெங்கட்ங்க. செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை உருவாக்குன்ற என்னுடைய ட்ரீமுடைய சேனலுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோங்க. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபரில் கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து டெர்மக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வந்து டெர்மக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாங்க. அடுத்ததாக வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வந்து வச்சு நம்ம எப்படிலாம் வந்து லைக் ஒரு ஓப்பன்டு போர்ட்ஸ் டார்கெட் மிஷினில் இருக்கிற ஓப்பன் போர்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தான் ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். கூடவே ஒரு போனஸ் ட்ரிக்கும் பார்க்க போகிறோம். மெட்டாஸ்ப்ளாய்ட்னா என்ன அப்படின்றது, மெட்டாஸ்ப்ளாய்ட்னா வந்து ஒரு பெனிட்ரேஷன் டூல். ஸோ ரெண்டு வகையாக பயன்படுத்துவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் டூலாகவும் பயன்படுத்துவாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்காகவும் பயன்படுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்ட்டு இன்பில்ட்டாக இருக்கிற லைப்ரரியை யூஸ் பண்ணி வந்து நம்ம பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம். பே லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சு ஹேக்கிங்காக வந்து ஒரு பே லோடுன்ற ஒரு வைரஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணி ஹேக்கிங்கும் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கத்தி மாதிரி தாங்க. ஃப்ரூட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணுவாங்க, மற்றபடி நெகட்டிவாகவும் பயன்படுத்த முடியுங்க. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெனிட்ரேஷன் டூல் அப்படின்றது தான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு நேம்ங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, முதல்ல மெட்டாஸ்ப்ளாய்ட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்க, அதுக்கப்புறமா அடுத்த லெவலில் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வச்சு ஓப்பன்டு போர்ட் ஒரு டார்கெட் மிஷினை வச்சு என்னுடைய கம்ப்யூட்டர் மொபைலில் இருந்து என் கம்ப்யூட்டரையே ஹேக் பண்ணி அதில் இருக்கிற போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்கறது தான் இந்த வீடியோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட இன்ஸ்டலேஷன் டெர்மக்ஸில் எப்படி பண்ணுறதுங்க, ஓப்பன் போர்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்னா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம பார்த்துடலாங்க. ஸோ அடுத்த லெவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் நம்ம சொல்கிற இந்த டூலில் வந்து என்னெல்லாம் மாடியூல்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற சப் மாடியூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி செகண்ட் லெவலில் நம்ம பார்க்க போகிறோங்க. இது பார்த்து முடிச்சுட்டு மூணாவது லெவலில் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டை லைவாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறோங்க. டெர்மக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபைனலாக வந்து ஒரு டார்கெட் மிஷின் இருக்குது அப்படின்னா வந்து அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கேஸ் நமக்கு ஓப்பன் போர்ட் எங்கெல்லாம் இருக்குது அந்த மிஷினில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதை தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை தான் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. மெட்டாஸ்ப்ளாய்ட் அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக நாம் பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஒரு போனஸ் ட்ரிக்குங்க. யூடியூப்பில் ஒரு போனஸ் ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்னா என்னென்னா வந்து நார்மலாக ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தாங்க. இது நாட் ஒன்லி பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸுங்க, ஹேக்கர்ஸும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஹேக்கர் இல்லை அட்டாக்கர் இருக்காங்க, இல்லை ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டர் இருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் உள்ளே இருக்குங்க. அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பே லோடு, சரிங்களா, ஒரு லோடை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு வைரஸ் ஆர் இஎக்ஸி ஆர் பே லோடு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து விக்டிமோட மிஷினுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து விக்டிம் மிஷின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து வந்து அந்த மிஷினில் இருக்கிற வல்னரபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தாங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டாக்கர் விக்டிமை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் சேனலை உருவாக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நெட்வொர்க்கில் இருக்கேன்னா எனக்கு இந்த லேண்டில் இருக்கிற மற்ற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இன்டர் கனெக்ட் ஆகிருக்குங்க. அப்போ நான் ஒரு பேலோடை க்ரியேட் பண்ணி மெட்டாஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பேலோடை க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸிஸ்டிங் விக்டிமை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சரிங்களா, இது பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. சரிங்களா, ஓகேவா, அந்த மாதிரி தான் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஒர்க் ஆகுங்க. மெட்டாஸ்ப்ளாய்ட் பொறுத்த வரைக்கும் 4 மேஜரான மாடியூல் சொல்கிறாங்க. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்டை இன்டெரக்டாக எம்எஸ்எஃப் கன்சோல் அப்படின்ற ஒரு விண்டோ மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னங்க கமாண்ட் ப்ராம்ப்டாக சிஎம்டின்ற கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டுக்கான லைக் கன்சோல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஃப் கன்சோல்னு சொல்லுவாங்க. இது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் கன்சோலாக இருக்குங்க. இதில் வந்து 4 மேஜரான மாடியூல்ஸ் இருக்குங்க. ஒன்று பேலோடு, சரிங்களா, நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் பேலோடுங்க. ரெண்டாவது ஆக்சிலரிங்க, அடிஷ்னலாக இருக்கிறதுங்க. மூணாவது எக்ஸ்ப்ளாய்ட், நம்ம உருவாக்குறதுங்க. பேலோடுன்றது எக்ஸ்ப்ளாய்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக போஸ்ட்டுங்க. ஸோ இந்த 4 விஷயங்கள் இருக்குங்க. இந்த 4 மாடியூல்ஸ்க்கு சப் மாடியூலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீ எந்த ஓஎஸில் இல்லை எந்த வெர்ஷனில் கொண்டு போய் நீ போஸ்ட் பண்ண போகிற, ஃபயர்ஃபாக்ஸு, விண்டோஸு, யுனிக்ஸு இல்லை மல்டி ஆண்ட்ராய்டு எதில் போய் போஸ்ட் பண்ண போகிற அந்த விஷயத்தெல்லாம் இந்த போஸ்ட்டில் கொடுப்பாங்க. பேலோடில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் எந்த மாதிரி பேலோடை நீ க்ரியேட் பண்ண போகிற, ஓகே, பேலோட் க்ரியேட் பண்ணுறதுனா வந்து ஒரு வைரஸை க்ரியேட் பண்ண போகிறோம். எந்த என்விரான்மெண்ட்டுக்கு, இட் கேன் பி எ பிஹெச்பி, இட் கேன் பி எ பிஎஸ்டிங்க இல்லை ஆண்ட்ராய்டு ரிலேட்டடான ஒரு பேலோட் அது மாதிரி க்ரியேட் பண்ணலாம்.
அண்ட் ஆக்சிலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஸ்கேனிங் பண்ணுறதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாமே வந்து டாஸ் ரிலேட்டடாக இருக்குங்க. டெனியல் ஆஃப் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கண்டினியூஸாக ஒரு வெப்சைட்டை வந்து லைக் பிளாக் பண்ணி வைக்கிறதுங்க. அதாவது ஒரு வெப்சைட்டை வேகமாக அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வெப்சைட்டை அதை தாக்கு பிடிக்கவே சரி பண்ணுவானே தவிர இன்னொரு விஷயத்தை பார்க்க முடியாதுங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து லைக் ஒரு வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணுறேங்க. அப்போது அந்த வெப்சைட் வந்து ஹேக்கர் அட்டாக் பண்ணி திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது சர்வர் வந்து அந்த ஹேக்கரை தடுத்து நிறுத்துவான். உண்மையான ஜென்யூன் யூசர் கொடுக்க வேண்டிய ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டாஸுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அட்மினுங்க, இதெல்லாமே இன்ஃபர்மேஷன் கேதரிங் எல்லாமே இந்த ஆக்சிலரி வந்துருங்க. அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டியை உள்ளே எழுதி வச்சுருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கலாங்க நம்ம. ஓகே, பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா தான் இந்த எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குங்க, சப் மாடியூல்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாங்க. இதை அப்படியே வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேங்க, பார்க்கலாம் வாங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இதை வச்சு எப்படி பண்ணுறாங்க, இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து முதல்ல ஒரு கம்யூனிகேஷன் சேனலை உருவாக்கிடுவாங்க. இங்கே இருந்து மீட்டர்ப்ரெட்டர் கமாண்ட் அப்படின்ற கமாண்டை அனுப்புவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே மீட்டர்ப்ரெட்டர் ப்ராசஸ்ன்னு இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் வருங்க. ஓகேவா, இதை வந்து நம்ம வாயில் சொல்கிறத விட உங்களுக்கு லைவாக நான் செஞ்சு காமிச்சேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோங்க. ஓகே, நார்மலாக ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி தான் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் மாடியூலை கண்டுபிடிச்சிட்டேங்க. அந்த அதாவது உள்ளொரியே வந்து ஒரு செட் ஆஃப் லைப்ரரி இருக்குங்க, அதுதான் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பேலோட்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பேலோட க்ரியேட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கு க்ரியேட் பண்ணிட்டு லிசனருடைய மெஷினை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக லிசனர்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இந்த எக்ஸ்ப்ளாய்ட் மாடல் கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து HTTP மூலமாகவும் பண்ணுவாங்க, FTPலையும் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஃபயர் வாலை தாண்டி லிசனரை போய் அடிக்கிறது தான் நம்மளுடைய ரியல் கேமாக இருக்குங்க. அப்போ தான் இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ் உண்மையாக பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா, ஓகேவா. ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளாய்ட் ஒர்க் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டிங்க. நாம் இப்போ வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டை டெர்மக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய லைக் ப்ரீவியஸ் வீடியோ இருக்குங்க, ஹவு டு இன்ஸ்டால் டெர்மக்ஸ்ன்னு. அந்த வீடியோ முதல்ல பார்த்துருங்க. இது பார்த்துட்டு அந்த டெர்மக்ஸை நீங்கள் வந்து லைக் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து இட் வில் பி ரியலி பெட்டர். சரிங்களா, ஓகேவா. ஸோ அந்த டெர்மக்ஸ் வீடியோவை நான் வந்து மேபி லைக் லிங்க்கில் கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில். அந்த வீடியோவை நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து டெர்மக்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பேசிக்கான கமெண்ட்ஸுங்க ஏபிடி அப்டேட், லேட்டஸ்ட்டான டெர்மக்ஸ்க்கான எல்லா அப்டேட்ஸையும் எடுத்து கேதர் பண்ணி உள்ளே போட்டுருங்க. அடுத்து ஏபிடி அப்கிரேடுன்னு இருக்குங்க, அதுவும் பண்ணிங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ் எல்லாமே அப்கிரேட் ஆகிடுங்க. இது 2 ஆப்ஷனை முடிச்சுட்டு அடுத்தது வந்து பிகேஜி அப்படின்னு ஸ்பேஸ் கொடுத்து இன்ஸ்டால் நான் தரேங்க. ஸோ பேசிக்காக தேவையான லைக் பேசிக் காம்பனன்ட்ஸ் நமக்கு தேவைப்படுங்க. ஓகே, அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். கிட் எதனா தேவைன்னா பண்ணிக்கங்க. இப்போ பிகேஜி இன்ஸ்டால் மெட்டாஸ்ப்ளாய்ட் நான் தரேங்க. இப்படி இது மாதிரி மெட்டாஸ்ப்ளாய்ட்னு கொடுத்த உடனே மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து நம்ம மிஷினில் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுங்க. இது கொஞ்சம் லென்த்தியான ஒரு இன்ஸ்டலேஷன் நடந்துகிட்ருக்குங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேகமாக முடியுதுங்க. ஓகேங்களா, பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குங்க. MSF கன்சோல் அப்படின்னு நீங்கள் விண்டோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோக்குள்ளே போச்சுன்னா வந்து உங்கள் மொபைலில் வந்து டெர்மக்ஸில் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் இருங்க. MSF கன்சோல் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து லைக் என்னுடைய மெட்டாஸ்ப்ளாய்ட் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. லெட்ஸ் see லைக் லோட் ஆகுதான்னு பார்த்துடலாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் மெட்டாஸ்ப்ளாய்ட்டுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங் தி மெட்டாஸ்ப்ளாய்ட் மட்டுமே வருதுன்னா கிடையாதுங்க. இது என்ன பண்ணால் வந்து ஒவ்வொரு பேக்கேஜுங்க, மாடியூல்ஸுங்க, சப் மாடியூல்ஸுங்க எல்லாத்தையும் அவன் லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ அது ஃபுல் விண்டோவை நீங்கள் கொஞ்சம் அன்சூம் பண்ணிங்கன்னா வந்து என்னெல்லாம் இன்ஸ்டால் இருக்குன்னு தெரியும் பாருங்கள். 1082 ஆக்சிலரி 333 வந்து லைக் பாருங்களேன், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து 1935 எக்ஸ்ப்ளாய்ட்ஸுங்க, இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்குங்க. இது எல்லாமே இந்த லைக் மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் வந்து உங்களுக்கு இப்போ ரெடியாக இருக்குங்க. ஆல்ரெடி இருக்கிற லைப்ரரிகள் ரெடியாக இருக்குது. இந்த லைப்ரரியை பயன்படுத்தி நீ பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க, இல்லை ஹேக்கிங்கும் பண்ணுவாங்க. இதை வச்சுக்கிட்டுங்க. ஓகேவா, நான் அன்சூம் பண்ணி காமிக்கிறேன் மெட்டாஸ்ப்ளாய்ட் விண்டோ எப்படி இருக்குன்ட்டுங்க. ஓகே, இப்போ மெட்டாஸ்ப்ளாய்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோங்க. ஓகேவா, ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட விண்டோ தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குங்க. ஓகேவா, அது இப்போ வந்து MSF 5 அப்படின்னு இருக்குங்க. அப்படின்னா இது வெர்ஷன் 5 மெட்டாஸ்ப்ளாய்ட் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தங்க. இதை வச்சுக்கிட்டு நான் மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட பேக்கேஜ் தான் சர்ச் பண்ண ஆசைப்பட்றேங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் தரேங்க. சர்ச் நேம்னு கொடுத்து மேலே பாருங்களேன்,
சர்ச் MS08-067 நான் கொடுத்துருக்கேங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் மாடியூலோட நம்பர் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணலாங்க. மேலே பார்க்குறீங்க. இப்போ அடுத்தது நான் கீழே பண்ணிட்டு இருக்கிறது சர்ச் நேம் Microsoft டைப் ஈக்குவல் டு அப்படின்ட்டு நான் அடுத்து சர்ச் பண்ணுறேங்க. இந்த மாதிரியும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லைக் கைண்ட் ஆஃப் நம்ம எப்படி சொல்லலாம்னா வந்து உங்களுடைய பர்டிகுலரான ஒரு பேர் தெரியல எனக்கு, ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டோடைய ஐடி தெரிஞ்சுன்னா அதை வச்சு நீ சர்ச் பண்ணலாம். ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு பேர் மட்டும் தெரியுதுப்பா, அதாவது சர்ச் நேம் வந்து மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்ப்ளாய்ட்டுப்பா அப்படின்னு மட்டும் தெரியுது, இன்னும் எனக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா வந்து இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி கீவேர்டை கொடுத்து கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் நான் கொடுக்க சொல்ல ட்ரை பண்ணுறதுங்க. பாருங்கள், மேலே பாருங்கள், சர்ச் MS08-067 கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியும் அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டோட பேர் தெரிஞ்சுனாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எனக்கு பேர் தெரியல சார், அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டோட நம்பர் எனக்கு தெரியல சார், அப்போ நான் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பேர் வந்து மைக்ரோசாஃப்ட்னு ஆரம்பிக்கும்பா. சரிங்களா? ஆனால் அதோட டைப் வந்து ஆக்சிலரியா எக்ஸ்ப்ளாய்ட்டா அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாங்க. டைப்பை நான் இப்போ போட போகிறேங்க. டைப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கோலன் போட்டு எக்ஸ்ப்ளாய்ட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட்னு பேர் இருக்கிற எல்லா எக்ஸ்ப்ளாய்ட்டும் கொடு அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. பாருங்கள், இது எல்லாமே அந்த நேமில் இருக்கிற எக்ஸ்ப்ளாய்ட்ஸுங்க. இதை பயன்படுத்தி பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ வந்து ஃபைண்டிங் ஓப்பன் போர்ட்ஸ். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஓப்பன் போர்ட்டை வந்து ஒரு டார்கெட் மிஷினில் எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என் மொபைலில் இருந்து என் லேப்டாப்பையும் ஆக்சஸ் பண்ணாங்க. ஏன்னா நான் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிற தொட்டுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து லைக் ஹாட்ஸ்பாட் போட்டு கூட உங்கள் லேப்டாப்பையும் உங்கள் மொபைலையும் செக் பண்ணிக்கலாம். யூஸ் ஆக்சிலரின்னு கொடுக்குறாங்க. இப்போ ஆக்சிலரியில் இருக்கிற ஸ்கேனரை நான் பயன்படுத்த போகிறேங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிலரி இது கேப்ஸ்லாம் ஆக்சிலரி ஏ கேப்ஸ்லாம் அப்படியே ஏ கேப்ஸே கொடுத்துருங்க. ஸோ ஆக்சிலரியில் ஸ்கேனர், போர்ட் ஸ்கேனர், டிசிபியோட போர்ட் வந்து அந்த டார்கெட் மிஷினில் எதெல்லாம் ஓப்பன் போர்ட்டாக இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறேங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? நான் அப்படியே கொஞ்சம் அன்சூம் பண்ணுறேங்க. அன்சூம் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஸ்கேனர் விண்டோக்குள்ளே நான் இப்போ போயிருக்கேங்க. ஓகேங்களா? ஸ்கேனர் விண்டோக்குள்ளே நான் போயிருக்கேன். பாருங்கள், இதுதான் வந்து என்னுடைய ஸ்கேனர் விண்டோங்க. ஆக்சிலரி ஸ்கேனர், போர்ட் ஸ்கேன், டிசிபியில் வந்து இருக்குங்க. டிசிபி போர்ட் ஸ்கேனர்ன்றது இருக்குன்றது எனக்கு கிடச்சிருக்குங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து செட்டு சரிங்களா, ரிமோட் ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என் லேப்டாப்லோடைய ஐபி அட்ரஸை இப்போ நான் தரேன். சரிங்களா? இப்போ வந்து என்னுடைய டார்கெட் மிஷின் எனக்கு கிடச்சிருச்சிங்க. ஓகேவா? டார்கெட் மிஷின் இதுதான் என்னுடைய டார்கெட் மிஷின் நான் சொல்லிட்டேங்க. ஓகேவா? என் மொபைலில் இருந்து என் லேப்டாப்பை நான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகேங்களா? ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா வந்து என் டார்கெட் மிஷினில் இருக்கிற டிசிபி எந்த போர்ட்டெலாம் ஓப்பனாக இருக்குது பாருங்கள். 80, 88, 135, 139, 445ன்ற இந்த போர்ட் எல்லாமே ஓப்பன் போர்ட்டாக இருக்குது. இந்த ஓப்பன் போர்ட்டை வச்சு தான் வந்து ஹேக்கர்ஸ் உள்ள நுழைவாங்க. ஸோ ஒரு சர்வர் இருக்குன்னா அதுக்கு டிசிபியில் இருக்கிற ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து எய்தர் நம்ம அன்யூசபிள் க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து எந்த போர்ட் வழியாக வந்து ஹேக்கர்ஸ் உள்ள நுழைய முடியாதுங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வழியாக மட்டும்தான் வரணும் இந்த வெப் சர்வருக்குள்ளே. மற்றபடி எப்படியுமே ஜிமெயில் இருக்குன்னா gmail.comனு போட்டால் தான் வரணும். மற்றபடி வரக்கூடாதுன்னு நினச்சிக்கோன்னா இந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். அண்ட் க்ளோஸ் பண்ண முடிச்சா க்ளோஸ் பண்ணலாம், இல்லை டிசேபிள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? இது மாதிரி தான் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வச்சு ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ எப்போவுமே எனக்கு பிடிச்ச ஒரு கடைசி ஏரியா தான் அந்த போனஸ் ட்ரிக்குங்க. அந்த போனஸ் ட்ரிக் நம்ம பார்த்துடலாங்க. போனஸ் ட்ரிக் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இது என்னுடைய விக்கிடிக்கி சேனலுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேளை இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஃபைனலாக நம்ம யூடியூபுடைய ஒரு ட்ரிக்கை பார்க்கலாம். ஃபைண்டிங் தி வீடியோ ஸ்டாட்ஸ். ஒரு வீடியோவோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா வந்து ஒரு யூடியூபோட வீடியோவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது செம்ம ஈஸியான சூப்பரான சிம்பிளான ட்ரிக்குங்க. நிறைய பேருக்கு இது தெரியாத ட்ரிக்குங்க. மேபி தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு வீடியோ இருக்குன்னா வந்து அந்த வீடியோவை ரன் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டுங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஸ்டாட்ஸ் ஃபார் நர்ட்ஸ்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணினா வந்து அந்த வீடியோவுடைய லைக் சில டீட்டெயில்ஸ், வீடியோவோட ஐடி, யூடியூப்பில் அவன் என்ன ஐடியை கொடுத்துருக்கான்றது தெரியுங்க. அதோட போர்ட்டுங்க, ஃப்ரேம்ஸுங்க, என்ன ஃப்ரேம் இப்போ ஓடிட்டுருக்குங்க, அது இல்லாமல் கரண்ட் அண்ட் ஆப்ஷனல் ஃபைலுங்க, வால்யூமோட டெசிபிள் லெவலுங்க, என்ன மாதிரி கோடக் பயன்படுத்தியிருக்காங்க, இது இல்லாமல் வந்து நெட்வொர்க்கோட ஆக்டிவிட்டி, பஃபர் ஹெல்த்துங்க, இது இல்லாமல் மிஸ்ட்ரி டெக்ஸ்ட்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஒரு வீடியோவுக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இது ஓப்பனாக தான் இருக்குங்க, யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா வந்து இதை பயன்படுத்திக்கலாம். எதுக்கு சார் இந்த வீடியோவோட ஐடியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து மேபி நான் வந்து இந்த வீடியோவோட ஐடியை வந்து என்னுடைய வெப்சைட்டில் லிங்க் பண்ணி இந்த வீடியோவை ரன் பண்ண ஆசைப்பட்டேன்னா இந்த வீடியோ ஐடி நமக்கு தேவைப்படும்.
ஓகேண்ணா டெக்னிக்கலா ஓகேவா. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து லைக் இந்த வீடியோவோடைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்ஸ்டைல் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட wikidiki.comக்கு போங்க. அங்கே இந்த எத்திக்கல் ஹேக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எத்திக்கல் ஹேக்கிங் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த 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 பர்டிகுலர் டெக்ஸ்ட்டில் வந்து லிங்க்கில் கண்டிப்பாக இருக்குங்க, போய் பாருங்கள். அண்டு நீங்கள் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா வந்து காஷிவ் வெங்கட்ன்றது தான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். அதை கிளிக் பண்ணுங்கள், என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இது எல்லாமே என்னுடைய சேனலுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். தேங்க்யூ.